அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தை மாதம் முதல் நாள் உழவர்களுக்கான ஆண்டினுடைய தொடக்க நாளாகவும் இதை பண்டைய தமிழர்கள் இதை கணிச்சு வந்திருக்கிறாங்க. சித்திரை மாதமும் நமக்கு புதிய வருடப்பிறப்பு தான். அது நட்சத்திரங்களின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த வருடப்பிறப்பு முதல் நாள் சித்திரை மாதம். தை மாதமும் நமக்கு உழவர்களுக்கான ஆண்டினுடைய தொடக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்தில் இப்படியெல்லாம் முறைகள் இருந்திருக்கு. அந்த உழவர்கள் உழவு செஞ்ச அறுவடை செய்து கொண்டு வந்த அந்த நெல்லை அதை அரிசியாக்கி சர்க்கரை பொங்கல் வீட்டுக்கு முன்னாடி இறைவனுக்கு படைச்சிட்டு அதை மகிழ்ச்சியோடு எல்லாரும் குழந்தைகள் உறவினர்கள் எல்லோருமே அதை சாப்பிடக்கூடிய ஒரு நாள் தான் இது. அதுக்காகத்தான் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் திருநாள், பொங்கல் வைக்கிறதுனால பொங்கல் திருநாள். உழவர்களுக்கான நாளாக இருக்கிறதுனால இது உழவர் திருநாள் அப்படிங்கிறது தான் அது பொருத்தமாக இருக்கும். எல்லாருமே விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய பகுதி இது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆடுவார்கோவில் பகுதி எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் கால மாறுபாட்டின் காரணமாக, பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக மழை தவறி அதிகமாக பெஞ்சிருச்சு. இப்போ 4 நாளைக்கு முன்பு பயிரெல்லாம் பாதி தண்ணி வயலில் தண்ணிக்குள்ளே கிடக்கு. ஆகவே அந்த வருத்தத்தோட பொங்கலை இறைவனை நினைச்சு கும்பிடுறான். இன்னைக்கு பொங்கல் வச்சு எல்லாருமே உறவினர்கள் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே வீட்டுக்கு மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடுறாங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல். உழவுக்கு தேவையான உதவி செய்யக்கூடிய மாடு, கால்நடைகள், ஆடு, ஏறு இதுகளை எல்லாம் வச்சு நாளைக்கு கும்பிடுறது மாட்டு பொங்கல். இப்போ ஏறு கிடையாது, டிராக்டர் தான் எல்லாம். அதே மாதிரி மாடெல்லாம் கட்டி இப்போ ஏறு ஓட்டுறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசில் தான் அதை பார்த்துருக்கேன். இப்போ எல்லாமே டிராக்டர் உழவு சிறப்பாக இருக்குது. விவசாயம் முன்பு இருந்ததை விட இப்போ சிறப்பாக இருக்குது. அதிகமான நெல் விற்பனையெல்லாம் இருக்குது. ஒரு மூடை குறைஞ்சது 1500 ரூபா 60 கிலோ. முன்பெல்லாம் இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் 200 ரூபா அப்படி தான் விற்கும். இப்போ மகசூலெல்லாம் அதிகமாக இருக்குது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக ஒவ்வொரு வருடம் அதிகமான மழை பொழிவு இருக்குது, ஒவ்வொரு வருடம் மழை பெய்யாமல் போயிடுது. அதில் நஷ்டம் வரும் விவசாயிகளுக்கு. அதையெல்லாம் அனுசரித்து விவசாயத்தை விடாமல் நம்ம விவசாய குடிமக்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆகவே எல்லோருக்கும், தமிழர்களுக்கும், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் அதாவது புத்தாண்டுன்னா தை மாதத்தினுடைய முதல் நாள் உழவர்களுக்கான புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.